எங்களுக்கான அந்த அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவர்கள் வந்து அழுத்தங்களை கொடுக்கணும். நாங்கள் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். கட்சி கட்டுக்கோப்பாக கட்சியின் கடமைகளை செய்யுது. இதுதான் நான் என்னோட பதிலாக தரலாம். இதை விட பதில் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. தனியாக ஒருவர் வந்தபடி கருத்துக்களை முன்வைக்கிறதுன்றது அது நிர்வாக ரீதியாக மற்ற நிர்வாகிகள் அதை பார்க்க வேண்டும். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு ஜனநாயக கட்சி. அந்த ஜனநாயக கட்சி தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ததுன்னு நான் சொல்லுவேன். கட்சியினுடைய விதிகளுக்கு அமைவாக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சொல்லக்கூடாது சொல்லி என்னுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நேர்காணலில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய வேலாயுதம் கரிகாலன் அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பதவிக்கால பகுதியில் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? லங்காசிரி நேயர்களுக்கு வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய தவிசாளராக கடமையேற்று இன்றைக்கு 7 மாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய பிரதேச சபைகளுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக எங்களுடைய பிரதேச சபையினுடைய நிதிகள் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகிறது எங்களுடைய பிரதேசங்களில். குறிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வளங்களோ நிதிகளோ உங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறதா? உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் புதுக்குடியிருப்பு பிரதேசமானது ஒரு 2 பிரதேச செயலகங்களை கொண்ட பிரதேச சபை. குறிப்பாக ஒட்டி சுத்தான் பிரதேச செயலகம், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு நிலப்பரப்பு. அப்போ 2 பிரதேச செயலகங்களை கொண்ட இடமாக இருக்கிறபடியாக எங்களுக்கு உண்மையிலே எங்களுடைய நிதி மூலங்கள் காணாது. எங்களுடைய சபை நிதி மூலமாக நாங்கள் இந்த முறை 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலேயே ஒரு வட்டாரத்துக்கு 3 மில்லியன் நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. உண்மையில் எங்களுக்கு 2 பிரதேச செயலகங்களை கொண்ட இடமாக இருக்கிறபடியால் நிதி மூலங்கள் காணாது. முழுமையாக அபிவிருத்தியை நாங்கள் செய்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் பதவிக்கு வந்து 7 மாதங்கள் கடந்து விட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது குறிப்பாக உங்களுக்கான சில விமர்சனங்களும் இல்லாட்டி உங்களுடைய பணிகளை சரியாக செய்து கொண்டு போகிற போது சில தடைகளும் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படியான அனுபவங்களை சந்திச்சிருக்கிறீங்களா? நிறைய அனுபவங்கள் சந்திச்சிருக்கிறேன். அதில் வந்து குறிப்பாக என்னென்னு சொல்லி சொன்னால் அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி ஒரு சில பேருக்கு இருக்குது. அவைகளுடைய திட்டமிட்டு அந்த குழப்பகரமான வேலைகளை செய்கிறது. அப்படி செய்யும்போது எங்களுக்கு கொஞ்சம் இப்போ நாங்களும் இப்போ இல்லை இந்த மக்கள் பணி கிட்டத்தட்ட நான் 17 வயசு காலப்பகுதியில் என்னுடைய மக்களுக்கான பணியை ஆரம்பித்து இன்றைக்கு எனக்கு 37 வயசு. கணக்க விஷயங்களை நாங்கள் கண்டு வந்த நாங்கள் அதால் இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நான் பொருட்படுத்துறையில் மக்களுக்கு நல்லது செய்யணுமென்றதுக்காண்டி பூர்ணமான ஒத்துழைப்பை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது எங்களுடைய சபையினுடைய மெம்பர்மாருக்கு தெரியும். மெம்பர்மார் நிறைய பேர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு, அந்த ஒத்துழைப்போடு எங்களோட பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பதவி காலத்தின் போது நிறைய மக்கள் உங்களை வந்து சந்தித்திருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய தேவைகள் என்பது இங்கு நிறைய இருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியாக இருக்கிற போது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கிறது? அடுத்த கட்டம் நாங்கள் இவ்வாறான விடயங்களை இந்த ஆண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை, ஏற்கனவே எங்களுடைய அந்த பிரதேச இந்த வரவு செலவு திட்டம் என்றது ஒரு வட்டார ரீதியாக மக்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரிச்சிருந்தாங்க. அந்த பட்ஜெட்லேயே அபிவிருத்தி என்ற விடயங்கள் இந்த ஆண்டுக்குரிய அபிவிருத்தி என்ற விடயங்கள் வந்து முழுமையாக நாங்கள் கேட்டறிந்து அதுக்குரிய சமரி ஒன்று செய்து நாங்கள் பட்ஜெட் புத்தகமாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பொதுவாக வேறு விடயங்கள் மக்கள் வந்து இங்கே எங்களுக்கு முறைப்பாடுகள் செய்யும்போது அது உடனடியாக நாங்கள் அந்த விடய உத்தியோகத்தர்களை அணுகி அதுகளை செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மக்களுக்கு உண்மையில் அபிவிருத்தி தான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பிரதேசம் எங்களுடைய பிரதேசம், அதிலேயும் வந்து நிறைய வீதிகள் வந்து புனரமைப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. அப்போ அந்த வீதிகளை புனரமைப்பு செய்வதிலே பாரிய நிதி மூலங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும்போது தான் நாங்கள் அந்த அபிவிருத்திகளை செய்யலாம். அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ தற்போது ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால
இந்த நாடே முழுமையாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ அவ்வாறு இருக்கும்போது எங்களுடைய வீதிகள் மிகவும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வீதிகள் எல்லாம் புனரமைப்பு செய்வதற்கு மக்களுடைய கோரிக்கைகள் வந்திருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நீங்கள் வீதிகள் அபிவிருத்தி என்று சொல்லி சொல்கிற போது நாங்கள் இந்த பிரதேச சபைக்கு வருகிற போது குறிப்பாக வீதிகள் அழகாக இருந்தது, காட்சியளித்தது. அது உங்களுடைய பதவி காலத்தில் தான் செய்யப்பட்டதா? உண்மையில் இந்த இப்போ எங்களுடைய பிரதேச சபை எங்களோட வளாகத்தில் தலைமை அலுவலகத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த வீதியானது நாங்கள் வருவதற்கு முன்னர், அதாவது 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் இங்கே வந்து பதவிகளை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னரே 2024ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் ஒரு பிரதேச சபையினுடைய செயலாளரால் போடப்பட்டிருந்தது. அந்த பட்ஜெட்டுக்கு அமைவாக தான் இந்த வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய காலப்பகுதியில் இல்லை. எங்களுடைய காலப்பகுதியில் நாங்கள் அவ்வாறான அபிவிருத்தியை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். முதல் மக்கள், அதுக்கு பிறகு தான் நாங்கள். இதே நேரத்தில் இந்த குறிப்பாக புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகள் வெள்ளத்தினால பல சிரமங்கள் அந்த மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்பாக இல்லாட்டி அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஏன் உங்களுடைய பதவிக்காலம் 7 மாதங்களை கடந்திருக்கிறது, அதே நேரத்தில் ஏன் அந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என்ற அவர்களுக்கு அன்றாட வாழ்வை இல்லாட்டி அந்த தொழிலை வந்து மேற்கொள்பவர்களுக்கு அது மிக ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஒரு விடயம் தொடர்பாக உங்களுக்கு இதுவரையில் புகார்கள் அளிக்கப்படவில்லையா, இல்லாட்டி அளிக்கப்பட்டும் அது ஏன் இதுவரையில் செய்யப்படவில்லை? இல்லை, இப்படித்தான். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு தனிப்பட்ட ரீதியாக நான் செய்கிறதுக்கும் ஒரு திணைக்களமாக வேலை செய்கிறதுக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ மக்களுடைய கோரிக்கைகள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த வீதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்குது. மக்கள் நேரடியாக இங்கே எனக்கு வந்து முறைப்பாடு செய்திருக்கேன். நானும் நேரடியாக நிறைய வீதிகளுக்கு போய் பார்த்துருக்குறேன். அந்த இடத்திலே நாங்கள் அந்த அபிவிருத்திகளை செய்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைக்கு ஊடாக நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் தரப்படுத்தி வச்சுருக்கிறோம். அந்தந்த வட்டார மெம்பருக்கு ஊடாகவும் அந்த விவரங்களை நாங்கள் பெற்று வச்சுருக்கிறோம். அதுக்குரிய நிதி மூலங்களை தான் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த எங்களுடைய சபை நிதி மூலமாகவும் நாங்கள் ஏனைய மாகாண நிதிகளையும் எதிர்பார்த்துருக்கிறோம். அப்போது நாங்கள் அந்த வேலை திட்டங்களை மக்களுக்கு செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் எந்த விதமும் ஊக்கமாக இருக்கிறோம். குறிப்பாகவே நாங்கள் இங்கே வந்ததின் பிற்பாடு பார்த்திருக்கக்கூடிய இல்லாட்டி மக்கள் வந்து சில விடயங்களை வந்து கேட்டிருந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது இந்த குப்பை அகற்றுதல் தொடர்பாகவும் தாங்கள் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டும் சரியான ஒரு நடைமுறைகள் வந்து உட்படுத்தப்படவில்லை. அதிலும் குறிப்பாக கடைகளுக்கு பின்னாலே குப்பைகளை வந்து கொட்டுவதனூடாக பல்வேறுபட்ட சிரமங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம்னு சொல்லியிருந்தார்கள். எனவே இதற்கான உடனடியாக அதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றீர்களா, இல்லாட்டி எவ்வாறான திட்டங்கள் அதற்காக நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, ஏற்கனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக மக்கள் வந்து கழிவகற்றலில் வந்து பாரிய சிக்கல் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும். இப்போ கழிவுகளை வந்து மக்கள் வந்து சரியான முறையில் அதை ஒருக்கா அடையாளப்படுத்தி எங்களுடைய பிரதேச வாகனங்கள் வரும்போது அவையோட தொடர்பு கொண்டு அந்த கழிவுகளை ஏற்றிவிட்டால் நாங்கள் பொருத்தமான இடங்களில் எங்களை கழிவு முகாமத்துவம் செய்கிற இடங்களில் நாங்கள் அதை செய்யலாம். ஆனால் மக்களும் வந்து அதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடுகளை செய்ய வேணும். இப்போ வெறுமனே வந்து இப்போ குப்பைகளை வந்து கூட்டி வச்சு கொண்டு அவடத்தில் வச்சு கொண்டு பிரதேச வந்து எடுக்கிறீர்களே என்று சொல்கிறது உண்மையில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்று அந்த எல்லாத்துக்கு பிரதேச சபையில் இருக்கிற ஊழியர்கள் கடுமையாக அவைகளுக்கு ஊதியங்கள் வழங்கப்பட்டாலும் அவர்கள் கணக்க விஷயங்களில் அந்த ஊதியத்துக்கு மேலதிகமான வேலைகளை செய்யணும். அவ்வாறு மக்களும் கொஞ்சம் இதாக நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் அதுகளை வடிவாக செய்யலாம், பிரச்சனை இல்லை. மற்ற கடைகளுக்குள்ள பின்னுக்கு அந்த குப்பை போட்டு எரிக்கிற சம்பந்தமாக நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு அதெல்லாம் பாதிப்புகள் இருக்குது. சூழல் பாதுகாப்பு, அதுகளுக்கான பாதுகாப்பு பாதிப்புகள் இருக்குது. அப்படி எல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறோம். எதிர்காலத்தில் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாகவே நீங்கள் விமர்சனங்கள் தொடர்பாக முன்வைக்கிற போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், விமர்சனங்கள் எது வந்தாலும் அதனை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காகத்தான் தொடர்ச்சியாகவே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள்னு சொல்லி, இதில் செஞ்சோலை நினைவு தூபி அமைப்பதற்கான திட்டம் உங்களால் தான் முன்னெடுக்கப்பட இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. எனவே இது எப்போது முன்னெடுக்கப்பட்டிருந்தது, இதன் பின்னணி தொடர்பாக சொல்ல முடியுமா? உண்மையில் இந்த செஞ்சோலை வளாகம் ஆனது 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 11ஆம் தேதி
ஸ்ரீலங்கா விமான படைகளுக்கு சொந்தமான விமானம் மூலமாக எங்களுடைய மாணவிகள் மீது கொடூரமாக அந்த விமான தாக்குதலின் போது மாணவிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த மாணவிகள் கூடுதலாக வந்து என்னோட பாடசாலையில் படித்திருந்தார்கள். என்னுடைய தோழிகள் நிறைய பேர் அதில் இறந்திருந்தார்கள். அவர்களுடைய நினைவு அந்த இடத்தினை அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல முயற்சிகளை எடுத்திருந்தாங்கள். அப்போது எங்களுடைய பிரதேச சபை இந்த காலத்திலே நாங்கள் பிரதேச சபை மூலமாக இந்த நினைவை தூவி அமைக்கிறதுக்கு எங்களுக்குரிய அந்த பிரேரணையை நான் சபையில் முன்வைச்சிருந்தேன். அந்த பிரேரணைக்கு எங்களுடைய சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வதற்கு இந்த ஆண்டே தயாராக இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆண்டு நாங்கள் அந்த வேலைகளை முடிப்பதாகவும் யோசிச்சிருக்கிறோம். இவ்வாறான விடயங்களை செய்கின்ற போது உங்களுக்கான அழுத்தங்கள் வருவது இருக்கிறதா? இல்லை, எங்களுக்கான அழுத்தங்கள் எப்படி வரும் என்று சொல்லிச்சுன்னா தான் நான் ஏற்கனவே சொன்னேனே, எங்களுக்கான அந்த அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவர்கள் வந்து அழுத்தங்களை கொடுப்பினோம். நாங்கள் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த அழுத்தங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் யுத்த காலத்திலே இங்கே இருந்து வளர்ந்தாக்கள். எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும். இதுக்காக நாங்கள் ஒருபோதும் பின்னிக்க போகிறதில்லை. நாங்கள் மக்களுக்காக இந்த பணி செய்ய வந்த நாங்கள் மக்களுக்காக எங்களுடைய பணியை மிகவும் திறம்பட மக்களுக்கு உகந்த வகையில் நாங்கள் செய்கிறதுக்கு இந்த அச்சுறுத்தல் இந்த இதுகளுக்கு அடிபணிகிறதுக்கு தயாரில்லை நான். இதே நேரத்தில் ஒட்டி சுட்டான் வீதியில் வந்து இந்த கழிவகற்றல் செய்வதற்கான விடயங்கள் முறையாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் வந்து ஏன் முறையாக இயங்கவில்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுகிறது. இதே நேரத்தில் குறிப்பாக அந்த பகுதியில் யானைகளால் கூட சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இவை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உண்மையில் ஒட்டிசுட்டான் வீதியிலே எங்களுடைய கழிவுகள் அகற்றுவதற்கான இடம் வந்து இருக்கின்றது. அதில் வந்து நாங்கள் பிரதேச சபைக்கு வர்றதுக்கு முன்னரே அந்த பிரதேச சபையில் அந்த இடத்தை வந்து இல்லப்படுத்தி கழிவு முகாமத்துவம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த யானை வேலி வந்து அவடத்துக்குள்ளே இல்லை. அதால் வந்து யானைகள வருகை வந்து அவடத்தில் கூடுதலாக இருக்கிறது. எங்களோட ஊழியர்கள் கூடி அதில் போகிறதுக்கு சரியான அச்சங்கள் காணப்படுகிறது. நானும் இது சம்பந்தமாக வந்து யானை வேலி அமைக்கிறக்குரிய இதுகளை வந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற யானை வந்து அந்த பிரதேசங்களில் வந்து கூடுதலாக வந்து போகிறதால அந்த அதுகளுக்கான என்னென்று பாதிப்புகள் இருக்கிறது. நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கொட்டகை கூடி யானை தாக்கங்களுக்குள்ள ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாங்கள் அதுக்கான யானை வேலிகளை அமைச்சு சரியான முறையில் அதுகளை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி யோசிச்சிருக்கிறோம். நாங்கள் அவதானித்ததில் இன்னும் ஒரு விடயத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இராணுவத்தினரால் சில உணவகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதி முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, உண்மையில் அதான் நான் சொல்கிறேன். 2025 6ஆம் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் இங்கே இந்த பிரதேச சபைக்கு வந்த நாங்கள் வந்த உடனே நாங்கள் அதைத்தான் யோசிச்சிருந்தோம். இராணுவங்கள் கடைகள் அமைக்கப்பட்டிருக்குது, தேநீர் கடைகள், சலூன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படி அமைச்சிருக்க முறையாக வந்து அவையில் அனுமதிகள் எடுக்கலை. அப்போ அனுமதிகள் எடுக்கலை. அந்த அனுமதிகள் வந்து பிரதேச சபையிலேயும் வந்து பெற்றுக்கொள்ளலை. அவையில் அந்த இராணுவம் என்ற ஒரு அதிகாரத்தை வச்சு அதுகளை நடத்தி கொண்டிருக்கணும். உண்மையில் அது முற்றாக இந்த நாட்டில் சட்டங்களை மதிக்கிற ஒரு ஜனநாயகமான நாடுன்ற ரீதியில் உண்மையில் அவையில் அந்த முறையாக அனுமதிகள் எடுத்து செய்யணும். அனுமதிகள் எடுத்து செய்யாமல் இருக்கிறது உண்மையில் அது ஒரு பிழையான விஷயம். அது மேலே இப்போ எங்கண்ட உள்ளூராட்சி அமைச்சகம் மற்ற மாகாண கௌரவ ஆளுநராக்கள் அவர்கள்லாம் அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். எடுத்து அவையெல்லாம் அனுமதி எடுத்து கட்ட வைக்கிறதும் மற்றது உண்மையில் மக்களுக்கு பொருத்தமான இடங்கள், மக்களுக்கு தேவையான இடங்களை இராணுவம் கையகப்படுத்தி வச்சுக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமே, 35 வீதியில் கைவேலி பகுதியில் இராணுவம் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுருக்குது. அந்த இடத்துலையே நிறைய மக்கள் காணி இல்லாமல் இருக்கணும். கடைகள் கட்டுறதுக்கான பொருத்தமான இடங்கள் இருக்குது, பிரதேச வருமானங்கள் கட்டக்கூடிய மாதிரி. அவ்வாறு இருக்கும்போது இராணுவம் கையகப்படுத்தி வச்சுருக்கிறத வந்து இந்த இராணுவ ஆதிக்கம் இன்னும் எங்களோட இடங்களில் இருக்கிறபடியாக தான் இந்த அனுமதி இல்லாத செயற்பாடுகளை இராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறீர்கள் தானே, 7 மாதங்கள் ஆகி இருக்கிறது. இப்படியான நிலைப்பாட்டில் உங்களுக்கான அதிகாரங்களும் இருக்கிறது தானே. அதனூடாக எங்களுக்கு விளங்குகிறது இராணுவத்தினருடைய அந்த அவர்கள் இராணுவம் என்ற ரீதியில் சில விடயங்களை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் அவ்வாறான கடைகளோ இல்லாட்டி எந்த ஒரு விடயங்களோ வரக்கூடியதாக இருக்கும் அந்த அனுமதி பெறுவது தொடர்பாக. எனவே நீங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்களா? இதில் நீங்கள் கேட்குற விஷயம் மேலே ஒரு முக்கியமான விஷயம்.
இதில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இராணுவம் வந்து முற்றுமுழுதாக மக்களுடைய காணிகளையும் முன்னைய காலங்களில் தமிழ் விடுதலை புலிகள் பயன்படுத்தின காணிகளையும் அந்த காணிகளையும் தான் இராணுவம் இப்போ கையகப்படுத்தி வச்சுக்குது. இந்த கையகப்படுத்தி வச்சுருக்க 2 விதமான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இராணுவம் வந்து ஏற்கனவே எங்களோட மக்களுடைய காணிகள்லேருந்து வெளியேற வேணும்னு சொல்லி மக்களுக்கு காணிகள் இல்லைன்னு சொல்லி மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடினோம். உண்மையில் அந்த விடயங்கள் உண்மை. இந்த இராணுவம் வெளியேறணும்னு அப்போ முறையாக இராணுவம் வந்து நாங்கள் அனுமதியை வந்து அந்த வெளியேற போகிற காணிக்கு முறையாக கொடுக்கலாம். அதே நாளைக்கு ஒரு சட்ட ரீதியான ஆவணமாக அவையை தூக்கி வச்சு கொண்டு வரிவினம் என்னென்னா நீங்கள் பிரதேச வேலை அனுமதி வந்து நாங்கள் எடுத்து கட்டியிருக்கிறோம். இல்லை, இதில் குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால், அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய உணவகங்களாகட்டும், இப்போ பொதுவாகவே வந்து இராணுவத்தினரால் உருவாக்கப்படுவது அவர்கள் சார்ந்த அவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கும் என்ன. ஆனால் இங்கே பார்க்கிற போது குறிப்பாக அதில் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வந்து அதற்கான முறையான அனுமதி பெற்றிருக்கத்தானே வேணும். இல்லை, நீங்கள் கேட்குறது உண்மையில் தான். அதைத்தான் நான் சொல்கிறேன்னுண்டா, இப்போ இராணுவம் வந்து உதாரணமாக கைவேலியில் அமைச்சிருக்கிற தேநீர் கடையில் பொதுமக்களும் அதில் பொருட்களை வாங்கினோம், இராணுவத்துக்கும் அது விற்பனையாகுது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து போயிட்டு அவைக்கு அனுமதியை வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு அவை அந்த அனுமதியை தூக்கி வச்ச கொண்டு நீங்கள் பிரதேச அனுமதி இருந்தேன்னு சொல்லி நாளைக்கு அந்த இடத்த விட்டு போகாமல் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது சட்ட ஏற்பாட்டின்படி. அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே முதல் இருந்த பிரதேச சபை மெம்பர்மார் பிரதேச தவிசாளர்மார் எல்லாரும் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்த போதும் நடவடிக்கைக்குரிய இது வந்து இராணுவம் அதை ஒன்றும் செய்யலை. அப்போ இருந்த அரசாங்கம் அதை செவிசாய்க்கலை. இப்போ இருந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் அந்த முயற்சிகளை எடுக்கலை. நீங்கள் கூறுவதிலிருந்து எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக வந்து இப்போ நான் ஒரு பொதுமகன், நான் ஒரு இடத்துல ஒரு கடை ஒன்று உருவாக்குறேன். அந்த கடைக்கான அனுமதி நான் இந்த இடத்துல இருக்கிறதால உங்களிடமிருந்து கிடைக்குது. எனக்கு நாளைக்கு அந்த இடத்தை விட்டு நான் போகணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரைக்கும் நான் அந்த அனுமதியை காட்டி இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி இருக்கல தானே. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறபடியால நீங்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் இல்லாட்டி குறிப்பிட்ட கால பகுதிகளுக்குள் அந்த அதிகாரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரமும் உங்களுக்கு இருக்குதானே. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ இராணுவ மயமாக்கல் வந்து உண்மையிலே இங்கே பிரச்சனை கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த இராணுவத்துக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்வோம்னு தான் நாளைக்கு எங்களுக்கு உயிருக்கே அச்சுறுத்தலான விஷயமாக மாறும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அதை மேலே இருக்கிற ஆட்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். சட்ட ஒழுக்கின்படி அதை தெரியப்படுத்தியிருக்கோம். அப்போ அப்போது அந்த விடயங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்குது. இது ஏன் நான் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால், சாதாரணமாக நீங்களே ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், இங்கே யுத்தம் நடைபெற்ற ரீதியில் இருந்து அபிவிருத்தி என்ற ரீதியில் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. அப்படி இந்த மக்களை அபிவிருத்தி ரீதியாக வழிபடுத்துகிற போது இப்படியான கடைகள் அவர்களுடைய இந்த சாதாரணமாக சிறு விடயங்களை கடைகளை போடுபவர்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அங்கே இராணுவம் என்பது அவர்களுக்கான ஒரு பதவி, இல்லாட்டி அவர்களுக்கான ஒரு பணிகள் இருக்கு, அதைத்தான் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு மக்களுக்கான விடயங்கள் செய்கின்ற போது இவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவும் கேள்வி எழுகிறது. அது தொடர்பாகத்தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம். நீங்கள் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். அந்த வகையில் குறிப்பாகவே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சியில் மிக முக்கியமாக எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தற்போது வெளிச்சமாகவே தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆக நீங்கள் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இவை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? கட்சி கட்டுக்கோப்பாக கட்சியின் கடமைகளை செய்யுது. இதுதான் நான் என்னோட பதிலாக தரலாம். இதை விட பதில் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. கட்சி என்ற ரீதியில் கட்சிக்குன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்கணும். ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் அடுத்த கட்டம் மூத்தவர்களை பார்த்து இளையவர்கள் அதன்படி வளர்வார்கள். கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் தொடர்பாக பார்க்கிற போது குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கூடாக சாணக்கியன் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் பல ஊடகங்களுக்கு கூறுகின்ற போது குறிப்பாக மன அழுத்தத்தை கொடுக்கிறது கட்சி என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைப்பெற்றிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கின்றீர்கள். மறுபக்கத்தில் அந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வெளியில் வந்து கட்சி தொடர்பாக பல விடயங்களை தெரிய சொல்கின்றார்கள். ஆக இது முரணாக இருக்கிறது உங்களுடைய கருத்து. இல்லை, நீங்கள் கேட்குற விஷயம் விளங்குது எனக்கு. அது அவருடைய நிலப்பாடு. கட்சிக்கன்று சொல்லி தலைவர் பொதுச் செயலாளர்கள் இருக்கிறோம்.
மத்திய செயற்குழு உறுப்பினர் இருக்கணும், அரசியல் குழு இருக்கணும். இவ்வாறு இருக்கும்போது இப்போ தனியாக ஒருவர் வந்தபடி கருத்துக்களை முன்வைக்கிறதுன்றது அது நிர்வாக ரீதியாக மற்ற நிர்வாகிகள் அதை பார்க்க வேணும். பார்த்து நிர்வாக ரீதியாக ஒரு முடிவில் இருக்க தனி ஒரு ஆள் தனக்கு மன உளைச்சலை கொடுக்குறன்றது உண்மையில் அது நிர்வாக ரீதியாக அது செய்ய வேண்டிய விஷயம். அந்த வகையில் கட்சி என்ற வகையில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு ஜனநாயக கட்சி. அந்த ஜனநாயக கட்சி தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு நிலப்பாடில் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது ஒரு ஆளுக்கான அந்த முடிவாக இருக்காது, நிர்வாகம் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்குது. அப்போது அது கட்சி ரீதியாக எடுத்தப்பட்ட முடிவாகத்தான் நாங்கள் கருதுவோம். தமிழரசு கட்சி உண்மையிலேயே ஒரு ஜனநாயக வழியில் தான் நடக்குதா? என்னென்னு சொல்லி சொன்னால் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஜனநாயக வழியில் இருந்ததுன்னு சொல்லியும் இப்போது ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறது போன்று தோன்றுகிறதுன்னு சொல்லி விமர்சனங்கள் எழுகிறது. விமர்சனங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவே கேட்கின்றோம் என்று சொல்லி நீங்கள் இது தொடர்பாக சொல்ல வேண்டாம். ஆனாலும் இப்படியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிலரிடம் நாங்கள் கேட்கிற போது, இங்கவே நாங்கள் நிறைய பேரை நேர்காணல் செய்கின்ற போது தமிழரசு கட்சி தொடர்பாக சொல்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்கிற போது தமிழரசு கட்சியே இல்லை என்று சொல்லி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று வந்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த கட்சியினுடைய நபர்கள் இல்லை என்ற ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களால் சொல்ல முடியுமா? என்னென்னு சொல்லி சொன்னால் மறுபக்கத்தில் இன்னும் ஒரு விடயமும் சொல்ல வேண்டும். சுமந்திரன் அவர்கள் அதாவது கட்சி சார்ந்த விடயங்கள் விமர்சனங்களும் முன்வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே உறுப்பினர்களுக்கு கூறியிருக்கின்றார். அதுவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்காகத்தான் நீங்கள் சில விடயங்களை மறைக்கின்றீர்களா? எங்களுக்கு அப்படி ஒன்றும் சொல்லப்படையில்லை. கட்சி ரீதியாக உண்மைக்கு புறம்பான விமர்சனங்களை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். உண்மைக்கு புறம்பாக யாருக்கும் சொல்லக்கூடாதானே. கட்சி என்ற ஒரு நிலப்பாடில் கட்சி அங்கத்துவம் பெற்று கட்சி உறுப்பினராக செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் கட்சிக்கினுடைய விதிகளுக்கு அமைவாக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் என்னதுன்னா, கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஜனநாயகத்தின்படி ஏற்கனவே நான் குறிப்பிட்டப்பட்ட குழுக்கள் எல்லாம் இருக்குது. அந்த குழுக்களுடைய முடிவுகளுக்கு பிரகாரம் கட்சி செயற்படுகின்றது. இதே இடத்துல நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பார்க்கிற போது புதுக்குடியிருப்பு பொது மைதானம் விளையாட்டு மைதானம் தொடர்பாகவும் அது சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லியும் விமர்சனங்கள் எழுகிறது. இதை பற்றி நீங்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர், எனவே என்ன நினைக்கின்றீர்கள்? இல்லாட்டி இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கிறதா? இதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் எங்களுடைய பொதுக்குடியிருப்பு பிரதேச மைதானமானது ஒரே நேரத்தில் 2 போட்டிகளை வைக்கக்கூடிய ஒரு பரந்த ஒரு மைதானம். அந்த மைதானத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் ப்ரப்போசல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கான நிதிகள் கிடைக்கும் போது நாங்கள் அதுக்குரிய அபிவிருத்திகளை செய்ய இருக்கிறோம். அதை விட இன்னும் ஒரு விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய மைதானம் அமைந்திருக்கிற பகுதியில் குயின் பார்க் என்று சொல்லி ஒரு பார்க்கும் கொடுத்துருக்குறோம். அங்கால ஒரு ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு கொடுத்துருக்குறோம். மைதானத்தின் புனையை போல் வடிவாக நாங்கள் செய்து கொடுத்தோம்னா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை விட எங்களுக்கு பிரதேச சபைக்கும் பெரிய ஒரு வருமானத்தை கிட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான அமைச்சுகளோடையும் இந்த டிசிசி மீட்டிங்களையும் கதைச்சிருக்கிறேன். அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மக்களிடம் சென்று சந்தித்து பேசுகிற போது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கட்டாக்காளி மாடுகளினூடாக பல விபத்துக்கள் இங்கு இடம்பெறுவதாகவும் அதற்கான முறையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லாட்டி முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அதை ஏன் செயல்படுத்த முடியவில்லை? மேலே நல்ல ஒரு கேள்வி. இந்த கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்த தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பிரதேச சபைக்கு வந்தவுடன் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மண்டபத்திலே இருக்கின்ற பண்ணையாளர்களுக்கு, குறிப்பாக மாடுகளை வளர்க்குறவர்களுக்கு எல்லாம் அழைத்து புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரும் நானும் இணைந்து கலந்துரையாடல் ஒன்று வச்சிருந்த நாங்கள் மாடுகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கோ, வீதியோரங்களில் விட வேண்டாம்னு சொல்லி, அதுக்கு பின்பு நாங்கள் எங்களுடைய ஒலிபெருக்கி மூலமான ஒரு அறிவித்தலை மக்களுக்கு வழங்கியிருந்த நாங்கள் மாடுகளை கட்டுப்படுத்தி வளருங்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னர் நாங்கள் மாடுகளை கட்டுப்படுத்தி அதுக்கான குற்றப்பணங்கள் எல்லாம் வரவிட்டு அந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இருந்த போதிலும் ஒரு சில பண்ணையாளர்கள்
எல்லாரையும் நான் குறிப்பிடல, ஒரு சில பண்ணையாளர்கள் திருப்பி அந்த தவறுகளை செய்யணும். அப்போ எதிர்காலத்தில் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த மாட்டு உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அண்மையிலே நாங்கள் கடந்த 10 நாளுக்கு முன்னர் கட்டாக்காலி கால்நடைகள் 65 கால்நடைகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருந்த நாங்கள் அவைக்கான தண்டங்களெல்லாம் விட்டு விடுவிச்சிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த மாடுகளை வந்து ஒரே தரம் இந்த ஒரு பட்டி மாடுகள் இருக்குது தானே, அந்த குறியல் அடையாளத்தின்படி நாங்கள் 3-4 தரம் அதை கட்டுப்படுத்த அந்த மாடுகளை பிடிக்கும்போது அதே மாடுகள் பிடிபட்டிருக்குது. அப்போ அந்த உரிமையாளருக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். இனி அவ்வாறு இந்த மாடுகள் விடும்போது அப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். இதே நேரத்தில் இங்கே குடியிருப்பு பேருந்து நிலையம் முறையாக அமைக்கப்பட்டும் அங்கே இப்போது பேருந்தை தரிப்பிடத்தை பஸ்கள் நிற்பதில்லை. அதே நேரத்தில் அவர்கள் கடைகளுக்கு முன்னாலும் வீதிகளுக்கு முன்னாலும் தான் தரித்து நிற்கின்றார்கள். ஏன் நீங்கள் பதவிக்கு வந்து விட்டீர்கள், ஆனால் அது தொடர்பாக ஏன் முறையாக அந்த ஒரு விடயம் தொடர்பாக உங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? இல்லை, இது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஏற்கனவே போக்குவரத்து சாரதிகள் சங்கங்களோட கதைச்சிருந்த நாங்கள் அந்த வகையில் அவைகள் வந்து அதுக்கான அந்த ஒரு ஏற்கனவே இந்த அவைகளுக்கு டைம் ஒன்று இருக்குது தானே, அந்த டைமுகளை கீப் பண்ணி ஓடுறதுக்குரிய அவையில் இந்த போக்குவரத்து நடைமுறை, அதாவது அந்த டைம் ஷெடியூல் வந்து திருத்தம் செய்ய வேண்டியாக இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் கௌரவ ஆளுநர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது மாநச இதில். அப்போ அதிலேயும் கதைச்சிருக்கிறோம். இதுக்கான திட்டங்களும் வந்திருக்குது. நாங்கள் பஸ் தரிப்பு நிலையம் சொல்கிறோம் அபிவிருத்தி. அப்போ அந்த அபிவிருத்திகளை முடிந்த பிறகு அதுக்கு இங்கே நாங்கள் ஒரு டைம் கீப்பரை இங்கே விட்டு அதுக்குரிய பஸ் நடைமுறைகள்லாம் செய்கிறாக இருக்கிறோம். அதே நேரம் அந்த இடத்திலே நாங்கள் வந்து வாழ்வாதாரமாக நிறைய மக்களுக்கு கடைகளை வந்து வழங்குறதுக்குரிய நடவடிக்கைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது எதிர்காலத்தில் அந்த பஸ் தரிப்பு இடம் நல்ல முறையில் அமையும், மக்களுக்கு பிரயோசனமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்குது. உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்கள் எங்களிடம் விமர்சனங்களான விடயங்கள் கேட்கப்பட்டாலும் அதற்கு பொறுமையாக பதில் தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.